யார் சார் அவரு? என் வாத்தியார் பாலா சார். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்வி ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் சர்வீஸ். ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அசோசியேஷன் சார்பாக நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து நடத்த போகிறோம். உங்கள் எல்லாரையும் அங்கே ஃபேக்கல்ட்டி அனுப்ப போகிறோம். Miss Meenakshi, biology teacher. Inky Pinky Panky, father had a donkey. Donkey died, father cried, Inky Pinky Panky. Meenakshi madam is special. நீங்க இந்த ஸ்கூலுக்கு நிறைய நல்லது பண்ணுவீங்கன்னு தோணுது. பாத்தியாடா? வெல்கம் டு With a dangerous vision. தரமான கல்வி வேணும்னா காசு கொடுக்கணும். படிக்கணுன்ற ஆசை எவனுக்கு வந்தாலும் பணம் கட்டினாதான படிப்பு கிடைக்கும். படிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ நம்மளால இந்த படிப்பை கொடுக்க முடியல. இப்போ நீங்க வந்திருக்கீங்க, ஆனா உங்க மேல அவங்களுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல இருக்கிற எல்லா கிளாஸ் ரூம்ல இருப்பாங்க. சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் மேடம். குழந்தை ஆசைப்பட்டதை கேட்டோன்னே வாங்கி கொடுக்கலன்னா அந்த குழந்தை அன்னைக்கு மட்டும்தான் அழுவும். ஆனால் அதை வாங்கி கொடுக்க முடியலன்னு அவங்க அம்மா அப்பா காலம் பூரா அழுதுட்டு இருப்பாங்கடா. தயவு செஞ்சு நீ அரசியலுக்கு வந்துடாது. கல்வியில் கிடைக்கிற காசு அரசியலில் கிடைக்காது. அவங்க ஜெயிச்சதா நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா செய்யும் தருணம் நரிகள் நிறைய கண்ணலை வெளித்துட்டு திணற திணற திறத்தி பிடிச்சு வாத்தி கடிக்க கொடுத்துட்டு எரிமலைக்குள்ள எரி பொருள் நீங்க வந்ததாலும் போர்க்கலாம் உள்ளார உறங்கி கிட்டாக்க மிருக முறுக்கி உரும பயம் வரும். அப்புறம் எதுக்கு வேணும் உங்க படிப்பு? பணம் எப்படி வேணா சம்பாதிக்கலாம், ஆனா படிப்பு தான் மரியாதையை சம்பாதிச்சு தரும். நிலநடுங்கிட்டு நடவடிக்கைகள் நரவழிக்க நீ உறுதி. இந்த புது தலைமுறை விடுதலை பெற எழுத்து கொசந்து குருதி. அறிவிகள் அவசம் சந்தையில் கூறுபட்டு வித நஞ்சுண்ட பஞ்சகர் மதிகள் கலப்படம் உன்னுடைய பிற பொறுமைய பிற பிரித்திடம். கைஸ் ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணுறான் டீசர் இருக்கும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். இது முழுக்க முழுக்க வந்து A to Z வந்து படிப்பு சம்மந்தமாக இருக்க போகுதுன்ட்டு ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ண சொல்லி தான். எப்படின்னா வந்து அந்த படிக்காத பசங்களை வந்து நம்ம தனுஷ் வந்து படிக்க வைக்கிற மாதிரி இருக்கலாம். அது வந்து காசு வந்து தனியாக இருக்கலாம். ஏன்னா அந்த ட்ரெய்லரே சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன், சாரி டீசரில் சொல்லியிருப்பாங்க காசு வந்து ஏதோ ஒரு மாதிரின்னு சொல்லிட்டு. அந்த கிளிப்பை நானே போடுறேன் பாருங்களேன். படிப்புங்கிறது பிரசாதம் மாதிரி. கொடுங்க, 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பாடு மாதிரி விற்காதீங்க. ஸோ அப்படி தான் அங்கே சொல்லியிருப்பாரு. எனக்கு எப்பயோ டவுட் வந்துச்சு இப்படி தான் கதை இருக்குமோன்ட்டு. ட்ரெய்லரை பார்த்தா அப்படி தாங்க தெரியுது. தனுஷ் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அவரோட ஆக்டிங்கில் வந்து எப்பவுமே குறை சொல்ல முடியாது. ஐ திங்க் அசுரம் படத்துலேயும் வந்து படிப்பு சம்மந்தமாக கடைசியாக வச்சுருப்பாங்க. இந்த படத்துலேருந்து படிப்பு தான் வந்து மெயினாக வந்து ஒரு பேஸ்லைனாக வச்சு எடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. தனுஷ் லுக் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சாமிங்காக இருக்கார். அண்ட் டு பி ஆனஸ்ட் வந்து இன்னும் யங்காகவே இருக்கார். நம்ம தளபதி எப்படி யங்காக இருக்காரோ அதே மாதிரி இவரும் அப்படி ஃபுல்லாக யங்காகவே இருக்கிறாரு. இன்னும் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் நினைக்கலாம் போல். 3 படத்தில் வந்து ஒரு லுக் இருக்கும் தெரியுமா, அந்த லுக்கு அப்படியே இந்த படத்தில் இருக்குது. ஆனால் இதில் வந்து வாத்தியாராக வர்றாரு. நல்லா இருக்குங்க. ஓவரால் ட்ரெயிலர் உண்மையாக பிடிச்சி தாங்க இருந்துச்சு. நடுவில் வந்து ஒரு ரேப் பாடுறாங்க, சுத்த தமிழில் ரேப் பண்ணாங்க. அது வேறு லெவலில் இருந்துச்சு. சடனாக வந்துட்டு போணுச்சு. ஜிவிஎம் வந்து கண்டிப்பாக இதுலேயும் பின்னிருக்காரு போல மனுஷன். ஸோ யாரெல்லாம் வாத்தி படம் பார்க்குறது ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருக்க நம்புறேன். ஒரு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். அடுத்த நம்ம என்ன வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.